வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். இந்த வீடியோ மகேந்திரா கெஸ்டோவில் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு தள்ளிட்டு வந்தோடனே வண்டியை கழட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் ஹெச்டி காயில், அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் லைன் வரல. ஸ்பார்க் ப்ளக்கோட ஹெச்டி காயில் ஒயரில் வந்து லைன் வரல. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்னெட் லைனில் செக் பண்ணுறோம். மேக்னெட் லைன்லேயும் லைன் வரல. சரி, காயில் போயிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதன் பிறகு என்ன பண்ணுறோன்னா, காயிலை கழட்டி எடுத்துகிட்டு, இந்த காயில் வந்து தனியாக கிடைக்கல, கொஞ்சம் ரொம்ப அலைய வச்சிடுச்சு. சாமான் வந்து சரியாகவே கிடைக்கல இந்த வண்டிக்கு. சரி, அதன் பிறகு என்ன பண்ணோன்னா, காயிலை வைண்டிங் பண்ணிடலாம். இதை புதுசாக போட்டதோட வைண்டிங் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். சார், அதனால் வைண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி எடுத்துகிட்டு இப்போது க்ளீனிங் ஒர்க் நடக்குது. காயில் வந்து வைண்டிங் வேலையை முடிச்சுட்டு காயிலை மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ காயிலை கழட்டி எடுத்துகிட்டு மேக்னெட்டு க்ளீன் பண்ணிட்டு என்ஜின் கேஸ்லாம் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து காயில் வந்துடுச்சு. காயில் வைண்டிங் பண்ணியாச்சு. பக்காவாக வைண்டிங் பண்ணி வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ காயிலை மாட்டி கரண்ட்டை வர வச்சு ஸ்பார்க் வந்த உடனே என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி டியூன் பண்ணி பேட்டரி லைன் எவ்வளோ வருதுன்றதை அவுட்புட் செக் பண்ணோம். காயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ லைன் வருது அப்படின்னா 121.9 வந்து காயிலில் வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம்னா பவர் சப்ளை வரணும். 121.9 பவர் சப்ளை பக்காவாக வரணும். இப்போ மேக்னெட்டை மாட்டிட்டு நம்ம பவர் சப்ளை செக் பண்ணலாம். செக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பிக்கப் காயோட ஓம்ஸும் செக் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா 234.3 வரணும். அதுவும் செக் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணுறோம். கரெக்டாக வருது. 121.9 ஸ்டார்டிங் காயிலோட பவர் சப்ளை மல்டிமீட்டரில் பக்காவாக வருது. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் செக் பண்ணுறோம். சூப்பராக வருது. பிரமாதமாக இருக்குது. பக்காவாக கரண்ட் வருது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காயிலோட இக்னிஷன் காயில், ஹெச்டி காயிலோட எர்த்தெல்லாம் செக் பண்ணுறோம். இப்போ ஓம்ஸ் செக் பண்ணுறோம். 234.3 பக்காவாக வருது. பிக்கப் காயில் ஓம்ஸு. இப்போது ஸ்டார்டிங் காயில் பவர் சப்ளையும் பார்த்துட்டோம். பிக்கப் காயில் ஓம்ஸும் பார்த்துட்டோம். பக்காவாக இருக்குது. இந்த வண்டியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மற்ற வண்டிகளில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் மெத்தட் என்ன இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிடி காயில். மற்ற வண்டிகள்லாம் ஏசின்னா தனியாக ஆல்டர்னேட் கரண்ட்னா அதுக்கான சிடி இருக்கும். இன்னும் சில வண்டிகளில் டிசி லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டுன்னு தனியாக இருக்கும். இதில் அந்த போல் கிடையாது. இது ஒரே சிடிக்குள்ளாரையே ஏசியும் உள்ளார போகும், டிசியும் உள்ளார போகும். ரெண்டையும் இணைச்சி தான் இந்த வண்டியில் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியோட சிஸ்டம். அதனால தான் நிறைய மெக்கானிக் இதில் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. இப்போது கரண்ட்டு செக் பண்ணோம். பக்காவாக கரண்ட் வருது. மேக்னெட்டை பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். ரிஞ்சில் இம்பேக்ட் ரிச் போட்டு பக்காவாக ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடாப்டரை மாட்டிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டிக்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டின பிறகு பார்த்திங்கன்னா என்ஜினை ஸ்டார்டிங் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போது ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டிட்ட பிறகு ஸ்பார்க் ப்ளக்கை தான் மாட்டுறோம். ஸ்பார்க் ப்ளக்கை மாட்டின பிறகு பார்த்திங்கன்னா என்ஜினை ஸ்டார்டிங் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி நிறைய தடவை கிக் பண்ணி பெட்ரோல் ரிச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெட்ரோலாம் நம்ம ரைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எரிஞ்சு அட்ஜஸ்ட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்ஜின் நல்லா ஸ்மூத்தாக ஆடும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரைஸ் பண்ணி என்ஜினை ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு ஐட்லிங் நல்லா ஸ்லோ ஸ்பீட் ஆடுறது, மற்றபடி இன்ஜின் டியூனிங் எல்லாம் செக் பண்ணி கார்பரேட்டர்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குன்றதை செக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மீதி ஒர்க்கெல்லாம் பக்கா பண்ணிக்கலாம். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக பிரமாதமாக அருமையாக இருக்குது. பக்காவாக இருக்குது. ஸ்டார்டிங் பிரச்சனை இனிமேல் வராது. பிரமாதமாக இருக்குது. இப்போ ரைஸ் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. இப்போது அருமையாக இருக்குது. பிரமாதமாக வந்திருக்கு. என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரியில் வந்து எவ்வளோ அவுட்புட் வருது, பேட்டரி சார்ஜ் சரியாக ஏறுதா அப்படின்னு பார்க்குறோம். பக்காவாக இருக்குது. 13.82 கிட்ட வருது. சூப்பராக இருக்குது. பேட்டரி க்ளீனாக பிரமாதமாக சார்ஜ் ஏறும். இப்போது என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை ஆஃப் பண்ணி கூட மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். 2-3 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. பக்காவாக இருக்குது. ஸ்டார்டிங் பிரச்சனை இனிமேல் இந்த வண்டியில் வராது. பிரமாதமாக இருக்குது. இது போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.